நேர்களே வணக்கம். இந்த தாவேகாவினுடைய நிர்வாகிகள் குழு கூட்டத்துல வந்து திரு எஸ். ஏ. சந்திரசேகர் அவங்களோட ஆதிக்கம் வந்து அதிகரிக்க தொடங்கியிருக்காகவும், திரு புசியானந்த் அவங்களோட ஆதிக்கம் வந்து கம்மியாக இருக்கு. அவங்களோட அதிகாரத்தை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இதுக்கு 2, 3 விஷயங்கள கோடிட்டு காமிக்கிறாங்க. நம்மளும் வந்து இத பார்க்கவும் வந்து ஓகே உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் அருண் ராஜன் அவங்கலாம் பிரச்சனை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அலையன்ஸை பத்தி பேசியிருக்காங்க. சின்னங்கள் பத்தி பேசியிருக்காங்க. தகவல் எல்லாம் வருது. எல்லாத்தையும் பத்தி ஒவ்வொன்னா பேசிடுவோம். என்ன அப்படின்னா இந்த புசியானந்த் அவங்களுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடியே பார்க்க வந்து 19 மாவட்டத்துக்கு தாவேக்கால வந்து அதிகாரப்பூர்வமா ஒரு 19 மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் வந்து போடாம இருக்காங்க. சோ வந்து இந்த 19 மாவட்டத்துக்கும் வந்து திரு புசியானந்தவங்க தான் வந்து மாவட்ட நிர்வாகிகள் வந்து ஒருத்தரா போட்டுட்டு இருந்தாங்க. அப்பதான் இந்த அரசியல் விமர்சகர்கள்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் முன் வச்சாங்க. என்ன அப்படின்னா அரசியல் விமர்சகர்களை தாண்டி திரு விஜய் அவங்களோட அப்ப தந்தையா இருக்கக்கூடிய எஸ். ஏ. சந்திரசேகர் அவங்களும் வந்து திரு புசியானந்த் அவங்கலாம் வந்து அவங்களுக்கு தேவையானவங்கள அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய சப்போர்ட்ன்றத விட இவங்களோட கோஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அரசியல்ல அந்த மாதிரி இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கவங்களை மட்டும் மாவட்ட செயலாளர் போட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட்லாம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல் விமர்சகர் தனியா சொன்னாங்க. இவரு திரு புசியானந்த் அவங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாங்க. சோ வந்து பார்ப்போம் வந்து இந்த மாதிரி 19 மாவட்ட செயலர்கள் போட வேண்டிய இடத்துல இந்த பூத் கமிட்டி வந்து ஒரு 70,000 தாண்டும் 68,000 பூத் கமிட்டி இருந்து 68,000 பூத் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது. சோ இப்போ 70,000க்கு மேல போகும் அந்த பூத் அந்த எண்ணிக்கையை வந்து கம்மி பண்றாங்க. இந்த ஒரு ஒரு பூத்ல வந்து இத்தனை ஆட்களுக்கு ஒரு பூத் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த அந்த எண்ணிக்கையை வந்து கம்மி பண்றதுனால இந்த பூத் வந்து அதிகரிக்கும். சோ இந்த 72,000க்கு மேல வந்து பூத் வந்து நிர்வாகிகள் போட வேண்டியது இருக்கு. சோ இப்ப இங்கெல்லாம் வந்து என்ன விஜய் அவங்க செக் வச்சிருக்காங்க அப்படின்னா எஸ். ஏ. சந்திரசேகர் அவங்களோட ஆதரவாளர் கூடிய ஒரு 3 மாவட்ட செயலர்ல வந்து இந்த கூட்டத்துல வந்து போட்டிருக்காங்க. சோ வந்து எஸ். ஏ. சந்திரசேகர் அவங்களோட கூட்டம் மாவட்ட செயலர் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட செயலர் 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்க. சோ மாவட்ட செயலர் அப்படின்னு பார்க்க வந்து 100க்கு மேல வருது. அதுல ஒரு சில மாவட்ட செயலர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள்லாம் ஒரு 28 பேரை நிர்வாகிகள் கூட்டத்தில் போட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க வந்து திரு எஸ். ஏ. சந்திரசேகர் அவங்களோட ஆதிக்கம் வந்து அதிகரிக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாம திரு புசியானந்த் அவங்களோட அதிகாரம் வந்து கம்மியாகிறதாகவும் நமக்கு தெரியுது. ஏன் வந்து திரு புசியானந்த் அவங்கள வந்து இவ்வளவு நிர்வாகிகளை வந்து குற்றம் சொல்றாங்களே மாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டக்குன்னு இமிடியட் ஆர்கனைசர் வந்து தாவேக்காக்கு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்லாம் வந்து கிடைப்பாங்களா அப்படின்னா கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். சோ வந்து இமிடியட் ரிப்ளேஸ்மெண்ட் தாவேக்கால திரு புசியானந்த் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆர்கனைசர் நல்ல அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது வந்து உங்களோட கருத்துக்கு விட்டுறேன். ஆனா ஒரு நல்ல ஆர்கனைசரா கேட்டீங்கன்னா ஒரு நல்ல ஆர்கனைசர் சொல்லி சொல்லுவேன். சோ அப்படி இருக்கவே பாத்தீங்கன்னா இந்த நிர்வாகிகளுக்குள்ள கூட்டம் எல்லாம் முடிச்சு வெளியே வரப்ப திரு சிடிஎல் குமார் அவங்க பிரஸ் மீட்ல கேட்கறாங்க. கேட்கும் வந்து என்ன நீங்க கரூர்ல ஏன் நீங்க நேர்ல போய் பார்க்கலான்றப்ப இந்த நெருக்கடிகளா இருந்த நீங்க பாத்துருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த இடத்துல பிரஸ் மீட்ல வந்து ஒரு 4-5 நிமிஷம் கொடுத்துட்டு அங்க வந்து கிளம்பிடுறாரு. அந்த இடத்துல ஒரு கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க என்ன கரூர் மாவட்ட எல்லையிலேயே இருந்தீங்களா வந்து போலீஸ் வந்து உங்களை வரவேணாம்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நிர்வாகிகள்லாம் அடிச்சாங்க, நிர்வாகிகள் தாக்கப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க. சோ அது மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் பிரஸ்ல வச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து இந்த திரு பி வில்சன் அவங்கலாம் வந்து டிஎம்கேக்கு ஆதரவா இந்த தமிழக அரசுக்கு ஆதரவா வாதாடுறவங்கலாம் வந்து இந்த குற்றச்சாட்டுகள்லாம் கோர்ட்ல வைப்பாங்க. டக்குன்னு வந்து யோசிச்சு பேசிருக்கலாம். இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வைக்க வந்து இதை கோர்ட்ல வைப்பாங்க. என்ன நிர்வாகிகள்லாம் தாக்கப்பட்டாங்க இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஹாஸ்பிட்டல் போற இடத்துல இந்த நிர்வாகிகள் தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதான் அவர் குறிப்பிடுறாரு. சோ இந்த விஷயங்கள்லாம் வந்து இப்போ சொல்லியிருக்க இதுக்கான ஆதாரங்கள்லாம் வந்து அவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அதை வந்து அவங்க கோர்ட்ல பார்ப்பாங்க. சோ அவங்க கிட்ட போயிட்டு அலையன்ஸ் பத்தி கேட்க வந்து கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி என்ன அலையன்ஸ் கொடுத்து நிலைப்பாடு இருந்ததோ அதேதான் இப்பயும் தொடருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ கரூருக்கு முன்னாடி வந்து பார்க்க வந்து நம்மளே நம்ம கால்ஸா சொல்லி டிசம்பர் டயத்துல தான் ஒரு முடிவு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க வந்து கரூருக்கு முன்னாடி நிலைப்பாடு வந்து தனிச்சு போட்டி போடுறது அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. சோ இப்ப தனிச்சு போட்டி போடுறது இல்ல விஜய் அவங்களோட தலைமையை ஏற்று யார் வராங்களோ அவங்க கூட கூட்டணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ அந்த நிலைப்பாடுல மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிடிஆர் நிர்மல்குமார் அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த டிசம்பர் மாசம் வர டயத்துல தான் வந்து உண்மையான மாற்றம் என்ன உண்மையான உங்களுக்கு மனநிலை மாற்றம் இருக்கா அப்புறம் விஷயங்கள்லாம் டிசம்பர்ல தான் தெரியும். அதுக்கப்புறம் இந்த கூட்டத்துல வந்து சின்னம் தொடர்பாக டிஸ்கஷன் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. ஆனா சின்ன தொடர்பாக வந்து இந்த ஆட்டோ சின்னம் கேட்கறதுக்கு நிறைய ஆட்டோ சின்னம் தான் வந்து அவங்க அதிகப்படியா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் தெரியுது. அதை பத்தி நம்ம ஒரு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். நம்ம சேனலுக்கு உள்ள போனீங்கன்னா இருக்கும் செக் அவுட் பண்ணி பாருங்க.